2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? மும்பையைச் சேர்ந்த நிறுவனம் வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது தற்சமயம் 5 முனை போட்டியாகவே மாறிவிட்டது. அதிமுக, பாஜக கூட்டணி கட்சிகள், திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் என இருந்த 4 முனை போட்டி என்பது சசிகலா அம்மையாருடைய வருகையின் காரணமாக, ராமதாஸ் சசிகலாவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாக 5 முனை போட்டியாக மாறியிருக்கிறது. சசிகலா அம்மையார் ராமதாஸ் கூட்டணி அந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த 4 முனை போட்டியிலே ஜெயிக்கப் போவது யார் என சொல்லி மும்பையைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் அதிரடியான ஒரு கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த ஆய்வின்படி 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி 140 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பாலான ஆட்சி அமைக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆளும் திமுக கூட்டணி கடும் பின்னடைவை சந்தித்து 90 இடங்களுடன் எதிர்க்கட்சி வரிசைக்கு தள்ளப்படும் என இந்த அறிக்கையிலே கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக நிலவி வந்த அதிருப்தி அலை மற்றும் வலுவான எதிர்க்கட்சி வியூகம் அதிமுகவின் முக்கிய எழுச்சிக்கு காரணமாகவே பார்க்கப்படுகிறது. அதே போல நமது விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலிலே 4 இடங்களை மட்டுமே பிடிக்கும் என இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அதிலேயுமே விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டாலும் அந்த 2 தொகுதிகளிலுமே வெற்றி வாய்ப்பு என்பது விஜய்க்கு அதிகமாக இருக்கிறதா. ஆனால் மொத்தமாக 4 5 தொகுதிகள் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தால் இந்த தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அப்படிங்கிற தகவலை மும்பையைச் சேர்ந்த கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்தி வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அதிமுகவிற்கு 140 தொகுதிகள் என்பது மிகப்பெரிய தனி பெரும்பாலுடன் வெற்றி அமைக்கப் போகிறது. தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போல விலைவாசி உயர்வு பிரச்சனை, இந்த பிரச்சனையின் காரணமாக அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே அமோகமான வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய போகிறது என மும்பையைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய அந்த அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அதே போல சீமானை பொறுத்தவரைக்கும் வழக்கம் போல் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறப்போவது கிடையாதாம். அதிலையும் கூடுதலாக சசிகலா ராமதாஸ் கூட்டணியும் இதே போலத்தான் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை பெறப்போவது கிடையாது. அவர்களின் தாக்கமும் மிகப்பெரிய அளவிலே இருக்கப் போவது கிடையாது என நிறுவனம் சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் முதலிடத்திலே 140 தொகுதிகளுடன் அதிமுகவும், 2ஆம் இடத்திலே 90 தொகுதியுடன் திமுகவும், 3ஆம் இடத்திலே 4 தொகுதியுடன் தமிழக வெற்றி கழகமும் ஆட்சியை இருக்க போகிறது. அதாவது அடுத்தடுத்த வரிசையிலே வரப்போகிறது என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தான் இறுதியாக வருமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதாவது இறுதி நேரத்திலே மக்களுடைய மனநிலைமை என்பது எந்த அளவிற்கு மாறும் என யாரும் சொல்ல முடியாது. இன்னும் திமுகவுடைய முழுவதுமான தேர்தல் அறிக்கை என்பது வெளியாகல. அதிமுகவுடைய முழு தேர்தல் அறிக்கையும் இன்று வரைக்கும் வெளியிடப்படல. இப்படி இருக்கக்கூடிய சொல்லையில் மாற்றம் என்பது வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.